Hi friends, welcome back to Ramya's channel. After long back ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? நாங்கள் வந்து இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு கார்டன், ஃப்ளவர் கார்டன் மாதிரி. இங்கே நிறைய ஃப்ளவரை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இதுக்குள்ளே போவோமானே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. 6 o'clock க்ளோஸ் பண்ண வேண்டியது 6:30 என்ட்ரி க்ளோஸ்னு வேறு சொல்லிட்டாங்க. பட் ஃபைனலாக எப்படியோ நாங்கள் உள்ளே வந்துட்டோன்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் தான் இந்த கார்டன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப நாளாக இது போகணுன்னு நினச்சிட்டு இருந்த பிளேஸ். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம் பர்சனலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் என்ட்ராகும்போது இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி தான் உள்ளே வந்தோம்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸுமே நிறையா இருக்குது. இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ். ஆத்விக் நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு தெரியும், தமிழ்நாட்டில் ஊட்டியாக கொடைக்கானலாம் தெரியல. ரோஸ் கார்டன் சொல்லி இருக்குது. பட் நான் அங்கே போனதில்லை. ஊட்டி நிறைய டைம் போயிருக்கேன், பட் நான் அங்கே போனதில்லை அந்த கார்டனுக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியா போனால் ஊட்டி பிளான் பண்ணணும், போய் பார்க்கணும். இங்கே எங்களுக்கு வந்து ரம்ஜான் வெக்கேஷன் 4 days ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த சடன் அவுட்டிங் பிளான் பண்ணோம். நான் யூஏ வந்தோம் ரொம்ப நாள் கழித்து. நாங்கள் இப்போ தான் வெளியே வந்திருக்கோம்னு சொல்லலாம். சின்ன சின்ன கடைக்கு போனோம், பட் பெரிய பெரிய ஸ்பாட்டுக்கு எதுவுமே போகிறோம். மேஜர் ஸ்பாட்ஸ்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆஃப்டர் லாங் பேக் நான் வெளியே வந்திருக்கேன். டிஸ்னி வேர்ல்டு கான்செப்டில் கூட அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. டான்ஸிங் கேர்ள் இருந்தது. ஸோ ஒரு பொம்மை வந்து அழகாக சுற்றிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கர்ட் டைப்பில் அந்த ஃப்ளாரை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளேஸு. அது மட்டும் இல்லை, நான் மட்டும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண, நிறைய பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி நேச்சரான இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் துபாயில் வந்து இது வின்டர் சீசன் போயிட்டுருக்கிறதுனால எண்ட் ஆஃப் த வின்டர் சீசன் வந்துட்டோம் நாங்கள். ஸோ அதனால் இந்த சீசன் வந்து இதோட முடியுது, இந்த ஃப்ளவர் கார்டன். ஸோ அதனால் இந்த மாதிரி நேச்சரான ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியும். நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் கார்டன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம போய் டாப் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் டாப் வியூ போயிட்டோம். லென்த்தாக தான் இருந்தது, பட் கொஞ்சம் ஈஸியாக தான் நடக்க இருந்தது. பட் நாங்கள் என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. நாங்கள் இப்போ போகும்போது க்ரௌடே இல்லை பார்த்திங்கன்னா. அவ்வளோ நேரம் நாங்கள் சுற்றி இருக்கோம் அந்த கார்டன். 1 hour போடும், பட் நாங்கள் 3 hours சுற்றணும் அந்த கார்டனை. பொறுமையாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக. ஆக்சுவலி இந்த மாதிரி பிளேஸ் வந்து நம்மள மாதிரி கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம். என்ன ரீசன்னா ஃபோட்டோஸ் எடுக்க நல்ல ஸ்பாட், நல்ல ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அழகாக இருக்குது ஆக்சுவலி இந்த பிளேஸ். கிட்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸுமே உள்ளே நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாப் வியூ கவர் பண்ணலான்னு பார்த்தோம். டாப் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலி நம்மளால் கீழே இருந்து பார்க்க முடியாத நிறைய விஷயத்த வந்து டாப்பில் இருந்தே பார்க்கலாம். நான் ஆக்சுவலி பர்சனலாக யோசிச்சது என்னென்னா, நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம கவர் பண்ணுறதுக்கு கீழேன்ட்டு யோசித்தோம். ஏன்னா மோர் தென் 3 hours நாங்கள் சுற்றிருக்கோம். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது. ஸோ பார்க்காத விஷயத்த டாப் வியூவிலேருந்து பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ், அந்த ஹார்ட்டின் ஷேப் தான் என்ட்ரன்ஸு. பட் எங்களுக்கு என்ட்ராகும் போது அந்த ஸ்பேஸ் கிடைக்கல. என்ன ரீசன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது.
ஸோ நாங்கள் கிளம்பும் போது அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபைனலாக கிளம்பும் போது தான் ஃபோட்டோ எடுத்தோம். ஆக்சுவலி ஆனால் டாப் இவ்வளோ பார்க்கும்போது நிறைய மிஸ் பண்ணிட்டோன்னு ஒரு லைட்டாக டவுட் இருந்தது. பட் இல்லை, ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அகைன் இன்னொரு டைம் வேணால் வரலாம், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய் சொல்லிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.